தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், லக்னாதிபதி வலுப்பது நன்மையா தீமையா? லக்னாதிபதியை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். முக்கியத்துவமான விஷயங்கள், லக்னாதிபதியினுடைய அவசியம் என்ன, ஒரு ஜாதகத்தில் ஏன் லக்னாதிபதி அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுத்து இருக்குது அல்லது வலு குறைவாக இருக்குது அப்படிங்கிறதும், வலுத்திருந்தால் அதனுடைய நன்மை தீமை என்ன அப்படிங்கிறதையும் சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் லக்னாதிபதி வலுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஏன்னா ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதுனால ஆயுளை நீண்டு கொடுத்துரும். தன்னுடைய விருப்பத்தின் மீது அதிக ஆர்வம் இருக்கும். தன்னை பற்றின அதிக கவனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது செல்ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். தனக்கு எது முக்கியமோ அதை மட்டும் செய்வோம். தன்னை முன்னிலைப்படுத்தி தான் எல்லா விஷயத்துலையும் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தன்னுடைய முடிவை அல்லது தன்னுடைய செயலை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இதெல்லாம் நன்மை. தீமை அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதி வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அவர் அதிக செலவாளியாக இருப்பார். அதிக செலவு பண்ணக்கூடிய ஒருத்தவராக இருப்பார். அது மாற்றமே இல்லை. அதுவும் தனக்காகனதாக தான் இருக்கும். மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதை விட தனக்கான விஷயங்களில் செலவு பண்ணிப்பார். அது காரணம் இந்த பாவ அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சிறிய விளக்கம். 2ஆம் இடத்தை மட்டும் வச்சு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த லக்னாதிபதி என்ன பாவமாக வருது அப்படிங்கிறத வச்சு பலன் எடுக்க முடியும். இதில் 2ஆம் இடத்துக்கு மட்டும் வச்சு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 2ஆம் இடத்திற்கு 12ஆம் அதிபதியாக வருவார். அப்போது 2ஆம் இடத்திற்கு 12ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு வலுக்கும் பொழுது நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒருத்தவராக வந்துடுவார். 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் இல்லையா? அப்போ 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் பொழுது இவர் அதிக செலவாளி. யாருக்காக பண்ணுவார் அப்படின்னா இவருக்காகவே பண்ணிப்பார். இப்படி சில விஷயங்கள் எடுக்க முடியும் அந்த மாதிரி இந்த பலனில். அடுத்தது இந்த 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வரக்கூடிய வருமானம் இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம எந்த அளவு செலவு பண்ணுவார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம். சரி, செலவு பண்ணுவார் சொல்லிட்டீங்க, எவ்வளோ செலவு பண்ணுவாருன்னு கேட்டால் அது வருமானம் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இவருக்கு எப்படி இருக்குது, சொத்து சேர்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சு சொல்ல முடியும். பொதுவாக இப்போ இந்த லக்னாதிபதி ஒரு தீய கிரகமாக வருது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு லக்னாதிபதியே சனியாக வருது, அதாவது மகரம் கும்ப லக்னக்காரவங்களாக வந்துடுறாங்க. இப்போ விருச்சகம் மேசமாக வந்துடுது, செவ்வாய் அதிபதியாக வருது. இப்படி நான் இந்த லக்னம் அப்படின்னு குறிப்பிட்டுலாம் சொல்லணும்னா, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த லக்னாதிபதி தன்னுடைய லக்ன பாவத்திற்கு உண்டான அந்த ஆதிபத்திய ரீதியை செய்ய தீர்வார். அதாவது அது புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், எந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறது முக்கியம். ஆதிபத்திய அந்த கிரகங்கள் தன் ஆதிபத்திய விஷயங்களை செஞ்சே தீரும். அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம், சனியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும். தன்னுடைய லக்ன பாவத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த பாவத்திற்குரிய வேலம், அதாவது அந்த ஆதிபத்தியம், லக்னாதிபதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லக்னாதிபதி சனியாக வந்தாலும் சூரியனாக வந்தாலும் லக்னாதிபதி அவர் தான். அவர் அந்த விஷயத்தை செய்தே தீர்வார். எந்த கிரகம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு லக்னாதிபதி வலுத்தால் அவர் செலவாளியாகவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் பலனும் வரும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே சில விஷயங்கள் நன்மை அப்படின்னு சொன்னால் அதே பாயிண்ட்லேயே, அதே புள்ளியிலே தீமையான விஷயங்களும் கலந்தே இருக்கும். இப்போ சிலர் வெறும் நன்மையை மட்டும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா லைஃப்பில். அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் நான் இந்த ஒரு மெசேஜாக நான் சொல்கிறேன். அதாவது லைஃப்பில் இன்பம் துன்பம் இது ரெண்டுமே வரும். பல விஷயங்களில் நம்ம கவனிச்சிருப்போம். அது ஏன் அப்படின்னு கேட்டால், இது ஒரு உதாரணம். ஒரு விஷயம் நமக்கு நல்லது கிடைக்குதுன்னா அந்த நல்லதுக்குள்ளேயே இன்னும் ஒரு தீமையும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜோதிட புரிதல்கள் கொடுக்கக்கூடியது தான் இந்த வீடியோவாக இருக்கும். சரி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.